Hello viewers, welcome to Udhaiyam Toor Dhall recipes. இன்னைக்கு Udhaiyam Toor Dhall recipesல நாம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான தூர் தால் தோசா. வாங்க ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் உதயம் இட்லி அரிசி, ஒரு கப் உதயம் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உதயம் உளுந்து, 3 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உதயம் பெருங்காயத்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு. உதயம் இட்லி அரிசியும் உதயம் துவரம் பருப்பையும் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், உதயம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தவாவை அடுப்புல வச்சு தவா நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 கரண்டி மாவு விட்டு தோசையை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை நல்லா வேகட்டும். உதயம் உளுந்து பிளஸ் உதயம் இட்லி அரிசி. உதயம் உளுந்தோட உதயம் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சா இட்லி தோசை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சத்தான டிஃபன், சரியான காம்பினேஷன். இந்த ஹெல்தியான ரெசிபி டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ஐடியல் சாய்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா ஹெல்தியாவும் டெலிஷியஸாவும் இருக்கும். இது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம தூர் தால் தோசா ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.